Hi friends, welcome to NS Tech Channel. நான் உங்க ஷரோன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நீங்க உங்க மொபைல்ல எடுக்கிற போட்டோஸ் மூலமா எப்படி earn பண்ணிக்கொள்ளலாம் என்றதை பற்றின வீடியோ தான் இது. நான் என்னோட Facebookல பார்த்திருக்கிறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபி என்று சொல்லி சூப்பரான ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல எப்படி தங்களோட ஃபோட்டோஸை மணியாக கன்வெர்ட் பண்ணலாம்னு. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், சில ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ட்ரிக்ஸ் இன்னமும் தெரியாமல் இருக்கலாம். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் இதை பண்ணேன். உங்களுக்கு யாராவது ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் அவங்க தங்களோட ஃபோட்டோஸை இந்த ஆப் மூலமாக செல் பண்ணி ஏர்ன் பண்ணி கொள்ளுவாங்க. அதே போல் உங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் செல் பண்ணி ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இன்னும் இதே போல் ஆன்லைன் ஏர்னிங் சம்மந்தமான வீடியோ இந்த சேனலில் போட போகிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை ஆன்லைனில் செல் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நான் அந்த ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் மறக்காமல் போய் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை இதில் செல் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க நண்பா. நான் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண வேண்டி வரும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்களோ அதே போல் தான் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. இதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று தேவை. நீங்கள் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரூவான இன்ஃபர்மேஷனை கொடுங்க. ஏன்னு சொன்னால் இது ஒரு ஆன்லைன் ஏர்னிங் சம்மந்தமான விஷயம். நீங்கள் இதில் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்தவித ஏர்னிங்கும் வராது. நான் ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களோட அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் எனக்கு இப்படி தான் இருக்குது. அதில் 4 வகையான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டாக ஹோம் பட்டன் இருக்குது, செகண்டாக ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது, தேர்டாக ஃபோட்டோ அப்லோடிங் ஆப்ஷன் இருக்குது, ஃபோர்த்தாக எங்களோட ப்ரொஃபைல் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ஹோம் பட்டனில் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். செகண்டாக இருக்கிற ஏர்னிங் ஆப்ஷனில் நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஏர்னிங் டீட்டெயில்ஸ் இருக்கும். தேர்டாக இருக்கிற அப்லோடிங் ஆப்ஷனில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபோர்த்தாக இருக்கிற ப்ரொஃபைல் ஆப்ஷனில் உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டாக இதில் எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதில் ஒரு அப்லோட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டார்ட் ஹியர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதில் 10 ஆப்ஷன் காட்டும். நான் கேலரியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நான் என்னோட ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி வித்ட்ரா பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு போங்க. ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மேனேஜ் பேமெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரௌசரில் அது ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது எந்த இமெயிலும் எந்த பாஸ்வேர்டும் கொடுத்தீங்களோ அதை இதில் டைப் பண்ணி சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் என்னோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணி சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சைன்இன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேமெண்ட் மெத்தட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த அக்கௌண்ட் மூலமாக மணியை ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அது கேட்கும். நான் வந்து பேபால் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். எங்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இருக்குது. உங்கள்கிட்ட எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட மணியை இந்த அக்கௌண்ட் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம்.
ஓகே நண்பா, நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்த இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இனி உங்களோட மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோஸ் மூலம் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இதே போல் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எங்கிட்ட நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் வேணுமென்று சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட NS Tech சீரீஸில் அதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அப்படியே ஒரு லைக்கை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் இந்த ஷேரும் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டுக்கு. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.